ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சசி எஸ்டிசி சேனல் டிசிஏ கோர்ஸ் டீச்சிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டேபிள் க்ரியேஷனில் க்ரியேட்டிங் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மேக்ஸ் கால்குலேஷன். ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம டேபிள்ஸு ஏற்கனவே எப்படி நம்ம எடுக்கலாங்கிறத இதுக்கு முந்தின கிளாஸில் பார்த்தோம். எத்தனை ரோ வேணுமோ எத்தனை காலம் வேணுமோ நம்ம இதில் போய் டேபிள்ஸ் குரூப்பில் போயிட்டு கீழே இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணி டேபிள்ஸை செலக்ட் பண்ணி வேணும், எத்தனை ரோ வேணும் எத்தனை காலம் வேணுங்கிறத செலக்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டோம். இதில் நம்ம ஒரு சின்ன டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்மளுக்கு எம்எஸ் வேர்டில் இருக்கிற கால்குலேஷனை பயன்படுத்தி எப்படி நம்ம சிம்பிளாக டோட்டல்லாம் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம டேபிள்ஸ்குள்ளே இருக்கும்போது மேலே பாருங்கள் டேபிள் டூல்ஸ்ங்கிற ஆப்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இதில் டிசைன் கிளிக் பண்ணோம்னா இந்த டேபிளை நம்ம எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா லே அவுட்னு இருக்கும். இந்த லே அவுட்குள்ளே போனோம்னா இந்த லாஸ்ட்டில் ஃபார்முலா அப்படின்னு இருக்கும். டேட்டாவில் ஃபார்முலாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஈக்குவல் டு சம் லெஃப்ட்டுன்னு இருக்கும். இப்போது நம்மளுக்கு இந்த காலத்தில் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கான டோட்டல் வேணுமா அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் கேட்குது. ஆமாம், நம்மளுக்கு அதோட டோட்டல் தான் வேணும், வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஓகே மட்டும் நம்ம கொடுத்துருவோம். ஓகே கொடுத்தோடனே பாருங்கள் ஆன்சர் ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரியே இங்கே வச்சுட்டு இந்த இதுக்கான டோட்டலை எப்படி பார்க்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக போய் ஃபார்முலாவை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே ஈக்குவல் டு சம் எபோன்னு கேட்குது. நம்மளுக்கு மேலே உள்ளதுக்கான டோட்டல் வேண்டாம், லெஃப்டில் உள்ளதுக்கான டோட்டல் தான் வேணும். ஸோ எபோவை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டுன்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துருவோம். இப்போ அதுக்கான ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ இந்த டேபிளில் அதே மாதிரியே போய் ஃபார்முலாவை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இதில் இந்த எபோவை பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு லெஃப்ட் கொடுத்துருவோம். இப்போ ஓகே கொடுத்துருவோம். ஆன்சர் ரெடி. ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஃபார்முலாவுக்கு போகிறோம். காலத்தில் ஏபோவை டெலீட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டுன்னு கொடுத்துருவோம். இப்போ ஓகே கொடுத்துருவோம். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே நம்ம இதுக்கான டோட்டலை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரியே ஃபார்முலாவுக்கு போகலாம். ஃபார்முலாவை ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு சம் எபோன்னு வரும். நம்மளுக்கு மேலே உள்ளதுக்கான டோட்டல் தான் வேணும். ஸோ ஓகே கொடுத்துருவோம். இங்கே அதே மாதிரி வச்சுக்கிட்டு ஃபார்முலாவை கிளிக் பண்ணுறோம். வந்துருச்சு. எபோ தான் வேணும். ஸோ ஓகே. அதே மாதிரி இந்த டேபிள்ஸில் போயிட்டு ஃபார்முலாவை கிளிக் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு டேபிளர் வரும். இதில் ஈக்குவல் டு சம் எபோன்னு காமிக்குது. நம்மளுக்கு எபோ தான் வேணும். ஓகே கொடுத்துருவோம். இப்போ இங்கே வச்சுட்டு அதே மாதிரியே ஃபார்முலா ஓகே வச்சுட்டு ஃபார்முலா ஓகே. இதே மாதிரி ஈஸியாக எப்படி நம்மளுக்கு எம்எஸ் வேர்டில் இருக்கிற ஃபார்முலாவாக பயன்படுத்தி மேக்ஸ் கால்குலேஷன் ஒரு சிம்பிள் டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த இதில் மேலே வச்சுட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது ஹெட்டர் கேட்கும். இதில் நம்மளுக்கு என்ன ஹெட்டிங் கொடுக்கணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போது நம்பர் ஆஃப் பீப்புள் below poverty line. அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஹெட்டிங்கை நம்ம செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி போல்டு கொடுத்துருவோம். இப்போது சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்து சென்டரில் வச்சிடலாம். இப்போ இதை கொஞ்சம் நம்ம பெருசாக்கிறதுக்கு அதே ரைட் கிளிக் பண்ணி
பெருசாக்கிக்கலாம். ஓகே, இப்போது டிசைனிங் இங்கே இருக்குது இல்லையா, இதை டிசைனிங்கு டேபிள்ஸ்குள்ளே இருக்கும்போது தான் நம்மளுக்கு வெளியே வந்துட்டு டேபிள்ஸ்குள்ளே போகும்போது மேலே டேபிள்ஸ் டூல்ஸ் ஓப்பன் ஆகும், டிசைன் இருக்கும். இப்போ இந்த டேபிளை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம DCA கோர்ஸை ஆன்லைனில் கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.